ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா, நான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு வாரமாகவே இருந்துச்சா வீட்டில், அதை தான் வந்து கடைஞ்சி எடுத்தேன். அதாவது வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதை போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூளும் வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கத்திரிக்காய் கடையல். அதுக்கப்புறம் வந்து நேற்று முருங்கைக்கீரை ஆல்ரெடி நான் வந்து செஞ்சுருப்பேன். இன்னைக்கு கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன். பழைய கஞ்சி தான் இருந்துச்சு. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில சாப்பாடு. ஃபஸ்ட்டு எனக்கு தான் என் ஹஸ்பண்ட் போட்டாங்க. அந்த கிண்ணம் தான் நான் கஞ்சி குடிக்கிற கிண்ணம். கஞ்சியும் இந்த கத்திரிக்காய் கூட்டையும் வச்சு இன்னைக்கு நான் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து பையனுக்கு வந்து கஞ்சி, கத்திரிக்காய் கூட்டு, அப்புறம் வந்து தயிர் போட்டு கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதே கஞ்சியும், கத்திரிக்காய் கூட்டும், முருங்கைக்கீரை போட்டும் சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து முருங்கைக்கீரை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து முருங்கைக்கீரையை ரொம்பவே அவாய்ட் பண்ணியாச்சு, சாப்பிடவே இல்லை. அதனால ஒரு 2, 3 பீஸ் மட்டும், அதாவது அப்படி கட்டி கட்டியாக இருக்கும் பற்றியெல்லாம், அதில் ஒரு 3 இது மட்டும் எடுத்து வச்சு இன்னைக்கு சாப்பிட்டேன், கத்திரிக்காய் கடைகளோட சேர்த்து. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு. இனி வந்து மத்தியானம் வந்து நான் சோறு பொங்கணும். அது வந்து லேட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து காலையில கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டோமா, இனி வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரசம் போட உட்காரணும். அப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தியானம் 1 மணிக்கு போல தான் சோறு பொங்கணும். இப்போ காலையில வயிறு நிறையா சாப்பிட்டாச்சு மக்களே. இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மக்களே.